Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம எந்த மிஷின் வந்து எடுக்கலாம், எது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளுக்கு எது வந்து லாபம் அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து மிஷின் வந்து எப்படி இந்த மாதிரி தான் எந்த மிஷின் எடுக்கிறது, மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி மிஷின் சம்மந்தமாக நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் என்னோடய மிஷினு. உஷா பிராண்டு தான். நீங்கள் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து இதில் சொல்லவே இல்லை. பிராண்டு வந்து நம்மளுக்கு பிராண்டு பற்றி நான் பேசலை. மிஷின் வந்து உங்களுக்கு சின்ன மிஷினு, பெரிய மிஷினு, அப்புறம் பவர் மிஷினு, இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் எது வந்து நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு வந்து மூணாவது மிஷின் தான். எனக்கு நிறைய மிஷின் செட் ஆகலை, இந்த மிஷின் தான் கொஞ்சம் செட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் மிஷின் தான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் மிஷின் எடுத்திருந்தேன். ஸ்மால் மிஷினில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோல்டிங் வந்து வரும். ஸ்ட்ராங்கான ஃபோல்டு வந்து எல்லா இதுலேயுமே வரும். அந்த மாதிரி இடத்துல ஸ்மால் மிஷின் வந்து ஸ்டிச் பண்ணாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் கிளாத் வந்து கொஞ்சம் சாஃப்டான கிளாத் எல்லாமே சின்ன மிஷினில் ஸ்டிச்சிங் வந்து விழுகவே விழாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சின்ன மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டான கிளாத் எல்லாமே சின்ன மிஷினில் ஸ்டிச்சிங் விழவே விழாது. அதனால் சின்ன மிஷின் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் இருந்த மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாதுங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் எடுக்கலாம். ஆனாலும் நீங்கள் அதை எடுக்கிறத விட அது நம்மளுக்கு 7,000 சம்திங் வந்துடுதுன்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு 12,000 வரும். 12,000 தான் வரும். அதை விட 4,000 5,000 கூட இருக்கும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இந்த மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பழகுறவங்களாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி பெரிய மிஷின் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் பண்ணி ஸ்ட்ராங்கான கிளாத்து கூட இல்லை ஸ்டிச் பண்ணும். இது மாதிரி கொஞ்சம் இதான சாஃப்ட்டு கிளாத் மாதிரி நம்மளுக்கு இந்த பனியன் கிளாத் மாதிரி இருக்கிறது கூட இதில் ஸ்டிச் பண்ணணும். அப்படி நம்மளுக்கு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், இது வந்து டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மிஷின் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மோட்ரு வந்து நீங்கள் சின்ன மிஷினுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பெரிய மிஷினுக்கு மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்திங்காக ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது எனக்கு மூணாவது மிஷின் சொன்னேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன மிஷின் தான் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். அது வந்து நம்ம செகண்ட் வாங்குவோம்ல, அந்த மாதிரி செகண்ட் வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு இந்த மாதிரி தான் திக்கான கிளாத் எல்லாமே அடிக்காது. அது இல்லாமல் உங்களுக்கு சின்ன மிஷினில் இன்னொரு ப்ராப்ளம் வரும். நம்மளோட அந்த இதில் வந்து ஒரு உலக்கை இருக்கா, இந்த சென்டரில் நம்மளுக்கு ஊசி வந்து மேலே ஏறி இறங்கும். அந்த உலக்கை வந்து அது எப்படி சொல்லுவாங்க, நம்ம இந்த நீடில் பார் வந்து நம்மளுக்கு சின்ன மிஷினில் ரொம்பவே லூஸ் ஆகிரும். நம்மளுக்கு அடிக்க ரொம்பவே லூஸ் ஆகிரும். அதனால் எனக்கு அந்த சின்ன மிஷினில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அது இல்லாமல் செகண்ட் ஹேண்டில் வாங்கினது, அதனால் அதை வந்து கொடுத்துட்டு மறுபடியும் இந்த பெரிய மிஷின்லேயே செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தோம். அந்த மிஷினும் நல்லா தான் ரன் ஆகிச்சு. இது மாதிரி நல்லாவே ரன் ஆகிருந்துச்சு. ஆனால் நான் வந்து மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் அந்த மிஷினில். செகண்ட் ஹேண்டில் வாங்கணும்ல, அந்த மிஷினில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதே மோட்ரு தான் அதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து தெரியாது, நம்மளுக்கு அந்த மிஷின் பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்டிச் பண்ணி அந்த மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் போக மிஷினில் வந்து நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. நூல் கட்டாகிற ப்ராப்ளம், தையல் விழாது, நிறைய ப்ராப்ளம் இருந்தது. கடைசியில் என்னாச்சுன்னு பார்க்கும்போது, நம்மளோட செகண்ட் ஹேண்ட் மிஷினாக அது வந்து ஏற்கனவே அதிகமாக ரன் ஆகி தான், அதில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் தான் யாராக இருந்தாலுமே கொடுப்பாங்க. உண்மை தானே? இப்போ நம்மளுமே ஒரு புதுசு வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம அதில் ஏதாவது மிஸ்டேக்குங்கிற வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம சேல் பண்ணுற லெவலுக்கு நம்ம வருவோம். அதனால் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதுன்னு செய்யும். அந்த மாதிரி நான் அந்த மோட்ரு எப்போ ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன்னா இது மோட்ரு வந்து புது மோட்ரு, மிஷின் வந்து பழைய மிஷின், செகண்ட் ஹேண்ட் மிஷினு. அதனால் எனக்கு வந்து செட் ஆகலை. எல்லோரும் சொன்னாங்க பழைய மிஷினுக்கு புது மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் நிறைய இருந்ததுனால அந்த பழைய மிஷினை கொடுத்துட்டு புது மிஷினாகவே எடுத்துட்டோம். புது மிஷின் வந்து எடுத்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்குது. இது எடுத்து 1 இயர் ஆகுது. நல்லாவே போகுது. ஆனால் நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மிஷினை வந்து கொஞ்சம் நாளுக்கு ஒருக்கா நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல்
நல்லாவே போயிட்டுருக்கும். இப்போ வந்து நான் இது வந்து வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். எந்த ஒரு ஷாப் எதுவுமே வைக்கல, வீட்டில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் எனக்கு இந்த மிஷின் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போது ஏதாவது ஷாப்பு இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பவர் மிஷினே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடைன்னு இருக்கும்போது நம்ம அந்த பவர் மிஷினு நிறைய பேர் மிஷினை பார்த்து தான் ஸ்டிச் பண்ணவே கொடுப்பாங்க. அது நிறைய பேருக்கு நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சின்ன மிஷின்னா ஐயோ தையல் ஒழுங்காக விழாதோ அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி மிஷினை பார்த்தாலே தையல் ஒழுங்காக விழாதோ, ஒழுங்காக தைக்க மாட்டாங்களோ, உங்களுக்கு தைக்க தெரியாதோ அப்படின்லாம் நினைப்பாங்க. அதனால் ஷாப்புங்கிற பட்சத்தில் நீங்கள் பவர் மிஷின் எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதில் எந்த ப்ராப்ளம்னா பவர் மிஷின் வந்து நான் யூஸ் பண்ணது இல்லை. நான் இந்த மிஷினை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. இது நான் வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஷாப்பு இந்த மாதிரி எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பவர் மிஷினே எடுத்துக்கோங்க. ஸ்மால் மிஷினை விட இந்த மிஷினில் நிறைய நம்மளுக்கு வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க கீழே இந்த மாதிரி தூக்குறது, தூக்குதா, இது எல்லாமே நம்மளுக்கு இந்த மிஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. பாம்பில் நூல் சுற்றுறது, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நம்ம டபுள் டைம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, பின்னாடி தள்ளி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேக் ஸ்டிச் கொடுக்குறது, அதுக்கெலாம் இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்மால் மிஷினில் நம்மளுக்கு இது கிடையாது. இதே டைப் வந்து பவர் மிஷினில் நம்மளுக்கு உண்டு. இதே செட்டிங்ஸ் வந்து பவர் மிஷினில் நம்மளுக்கு இருக்கும். பவர் மிஷினும் இந்த மிஷினும் கிட்டத்தட்ட ஒரே டைப் தான். ஆனால் ஸ்டிச்சிங் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து இது மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அது வந்து அப்படி இல்லை, நம்மளுக்கு அது வந்து பவர் கரண்ட்டு மூலமாக வர்றதுனால அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்கள் ஷாப் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பவர் மிஷின் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, இப்போ தான் புதுசாக பழகுறீங்க அப்படிங்கிறவங்க இந்த மிஷினை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் மிஷின் எடுக்கிறத விட நீங்கள் இந்த மிஷின் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாப் வச்சுருக்கவங்க பவர் மிஷின் வந்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஓரளவு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். வாட்ச் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.